Cheruparuthi, powered by Pommis Dreamwear. Co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. Heritage Milk மற்றும் VKC Pride. என்ன பதிலையே காணோம்? சொல்லுங்க, பதில் இருக்கா? இருக்கு. இருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் எங்கிட்ட இருக்கு. உங்களுக்கு அழகு குத்துறது, தீ மிதிக்கிறது, மண்சோர் சாப்பிடுறது, இந்த ஆன்மீக விஷயத்துல நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா சயின்ஸ நம்புவீங்கல்ல? ப்ரோவும் பார்வதியும் ஸ்டோர் ரூமுக்குள்ள போனது யதார்த்தமான நடந்த விஷயம் தான். உள்ள போனதுக்கு அப்புறம் டோர் லாக் ஆனது, டோர் ஓபன் ஆனதெல்லாம் மேஜிக் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஒருத்தரை பழி வாங்கறதுக்காக ஒருத்தங்க பண்ணின லாஜிக்கான விஷயம். அருண், நீ என்ன சொல்ற? அம்மா, நான் சொல்றதை விட என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு நான் வீடியோல காட்டுறேம்மா. அப்ப தெரியும் யார் செஞ்சிருக்காங்கன்னு. கதவு எப்படி தானா லாக் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ எப்படி ஓபன் ஆச்சுன்னு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. போனவளே, ஸ்டோர் ரூம் வாசல் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை என்னால நேற்று செக் பண்ண முடியல. ஹார்ட் டிஸ்க் ப்ராப்ளம். மார்னிங் தான் செக் பண்ணி பார்த்தேன். இப்ப நம்புறீங்களா? அடிச்சி வாய முடு. இன்னொரு தடவை என்ன அத்தனை கூப்பிட்ட கொன்னு போட்டுருவானே. உன்னெல்லாம் என் அண்ணன் பொண்ணுன்னு சொல்றதுக்கு எனக்கு அவமானமா இருக்குடி. முதல்ல வீட்டு விட்டு வெளியே போடி.
போடி வெளியிலடா. போடி அத்தை போடி. அத்தை அத்தை வேணாம் அத்தை. அத்தை சொன்ன கேளுங்க. என்னடி சொல்ல போற நீ? நந்தினி அக்கா என்ன அடிச்சதால அந்த கோவத்துல இப்படி பண்ணிட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன், மன்னிச்சிடுங்க. போட்டண்ணா காரணம் அடி சொல்ற காரணம் நீ உன்னால இந்த வீட்டுக்குள்ள வைக்கவே கூடாது. நீ அன்னைக்கு அப்படிதான் பார்வதி கல்யாணத்துல ரகுவ கடத்தி அவ்வளவு பெரிய குழப்பம் பண்ண. இன்னைக்கு நந்தினி கல்யாணமே நடக்க கூடாதுன்னு இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்க. ஏண்டி உன்னை மன்னிச்சு வீட்டுக்குள்ள விட்டாங்க பாத்தியா, அது அகிலாக்கா தப்பு. உனக்காக கெஞ்சின பாத்தியா, அது நான் பண்ண தப்பு. என்ன வைக்க கூடாது. போடி வெளியில போ. இனி அடிக்கிறது மறக்காத. போடி போடி வெளியில. போ வெளியில. இனிமே இப்படி வராத மாட்டேன். போடி. ரொம்ப வலிக்குதாடி. என்னத்த நீங்க மாட்டு அடிக்கிற மாதிரி அப்படி போட்டு அடிச்சிட்டு இப்ப வலிக்குதான்னு வேற கேக்குறீங்க? அடியே, நான் உன்னை அடிக்காம விட்டிருந்தா அந்த அகிலா துப்பாக்கி எடுத்து உன்னை சுட்டு தள்ளிருப்பா. ஆமா அத்தை. அந்த அகிலா கிட்ட இருந்து உன் உயிரை காப்பாத்துறதுக்கு தான் நான் உன்னை அடிக்க வேண்டியதா போச்சுடி. ஏண்டி அறிவு கெட்டவளே, இப்படி ஒரு காரியத்தை பண்றவ இப்படி பண்றேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ணிருக்கலாம்ல. பார்வதியை வீட்டை விட்டு துரத்துனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொன்னா சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன் அத்தை. அப்படி எங்க நடந்தது? நானே உன்னை அடிச்சு துரத்துற மாதிரில நடந்திருக்கு. அவ ராசி அப்படின்னு நினைக்கிறேன். சரி சரி, நீ கிளம்பு. ரொம்ப நேரம் உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா அங்க இருக்கவங்களுக்கு சந்தேகம் வந்து பிரச்சனை ஆயிடும். நீ போ, நான் அப்புறமா உனக்கு போன் பண்றேன். அப்ப இனிமே நான் இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது அத்தை. ஏய், ஏண்டி அப்படி நினைக்கிற? நான் தான் இருக்கேன்ல, எதையாவது செஞ்சு உன்னை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரேன். இப்ப நீ கிளம்பு. சரிங்க அத்தை. ஐயோ, பொண்ணா இவ? ச்சே, என் குடும்பத்துல வந்து பிறந்திருக்காளே இவளெல்லாம். அக்கா, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு என் கால்ல விழுந்து கதறினா. எப்படியாவது என்ன வீட்டுல சேர்த்துக்கோங்கன்னு ஒரே அழுக. ஒரு நிமிஷம் முகத்தை பாக்குறதுக்கு பாவமா தான் இருந்தது. ஆனா என் குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ண நீ இனிமே இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது, உன் காத்து கூட என் வீட்டு பக்கம் படக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சு விரட்டிட்டேன். அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கா. நினைக்கும் போது என் மனசே ஆறலக்கா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன எப்படி பாக்குறாங்க? மொத்த பெர்ஃபார்மன்ஸும் வேஸ்டா? யாரும் நான் சொல்றது நம்புற மாதிரியே தெரியலையே. இப்ப என்ன சொல்ற நந்தினி? இந்த கல்யாணத்துல உனக்கு சந்தோஷம் தானே? உமா வீட்டை விட்டு போனதை விட இந்த பார்வதி வீட்டை விட்டு போயிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அத்தை. நான் இந்த வீட்டுக்குள்ள முதல் தடவை காலடி எடுத்து வச்சதுல இருந்து நடக்கிற எல்லா விஷயத்திலையும் ஏதோ ஒரு வகையில இந்த பார்வதி இடைஞ்சலாவே இருக்கா. என் கழுத்துல தாலி ஏற கடைசி நேரத்துல கூட பார்வதியால என் கல்யாணம் நடக்குமா நின்னு போயிடுமான்னு எனக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு அத்தை. உங்க வீட்டு வேலைக்காரியால என் கல்யாணம் நின்னு போனா அந்த அவமானத்தை என்னால தாங்க முடியாது. உன் பயம் எனக்கு புரியுது நந்தினி. ஒருவேளை நீ சொல்ற மாதிரி பார்வதியால என் வீட்டு கல்யாணம் நின்னு போனா உன்னை விட இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரிக்குத்தான் பெருத்த அவமானம். அப்படி ஏதாவது தப்பு நடந்தா அடுத்த நிமிஷம் இந்த பார்வதி உயிரோட இருக்க மாட்டா.
என் துப்பாக்கியில இருக்கிற 6 புல்லட்டும் அவன் நெஞ்ச தொலைச்சிருக்கும். என் மேல நம்பிக்கை வச்சு நீ நிம்மதியா சந்தோஷமா கல்யாண வேலைகளை பாரு. ஆண்டி, நந்தினி வா வா. நானே உன்னை பார்க்க வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீயே வந்துட்ட. உட்காரு. இருக்கட்டும் ஆண்டி. ஆமா, என்ன விஷயமா என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? எல்லாம் அந்த உமா விஷயம்தான். அவ பண்ண காரியத்துக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நந்தினி. ஐயோ, என்ன ஆண்டி இது? நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு. அதான் உமா பண்ண தப்புக்கு நீங்களே அவளுக்கு தண்டனை கொடுத்துட்டீங்களே. உமா விஷயத்துல நீங்க எவ்வளவு கண்டிப்பா நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆண்டி. அவ ஆள் வளர்ந்த அளவுக்கு கொஞ்சம் கூட அறிவே வளரல நந்தினி. அன்னைக்கு அவ பண்ண முட்டாள்தனத்துக்கு தான் நீ அவளை அடிச்ச. ஆனா அவளை பாரு, அதை ஏதோ பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு உன்னை பழி வாங்குறதா நினைச்சு ஆதியையும் அந்த சமையல்காரியும் ஒரே ரூம்ல வச்சு பூட்டிட்டா. நைட்டு முழுக்க 2 பேரும் ஒரே ரூம்ல தனியா இருந்திருக்காங்க. இல்ல, நம்ம ஆதி ரொம்ப கண்ணியமான புள்ள, அதனால அந்த ரூம்ல ஒண்ணும் நடந்திருக்காதுன்னு நம்ம நினைச்சுக்குவோம். ஆனா ஒரு விஷயம் நந்தினி, நீ அப்ப சொன்னியே உமாவை வீட்டை விட்டு அனுப்புனதை விட இந்த பார்வதியை அனுப்பி இருந்தா நிம்மதியா இருந்திருக்கோன்னு. அது 1000த்துல ஒரு வார்த்தை. அவ மட்டும் இந்த வீட்டை விட்டு தொலைஞ்சு போயிருந்தான்னா நம்ம எல்லாருமே நிம்மதியா இருந்திருக்கலாம். அவ இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது என்னைக்கு இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் ஆபத்து தான். இல்ல ஆண்டி, பார்வதியை நினைச்சு இனிமே நம்ம பயப்பட தேவையே இல்ல. ஏன் ஏன் அப்படி சொல்ற? பார்வதி இனிமே என் வாழ்க்கையில குறுக்கிடவே மாட்டா. ம்? எப்படி எப்படி சொல்ற? அவளால என் கல்யாணத்துல எந்த டிஸ்டர்பும் வராதுன்னு சொல்றேன். ஒருவேளை அவ தீ மிதிச்சு தன்னை சுத்தமானவன் நிரூபிச்சாளே, அந்த நம்பிக்கையில சொல்றியா? என் நம்பிக்கை பார்வதி மேல இல்ல ஆண்டி, ம். அகிலாண்டேஸ்வரி அத்தை மேல. அகிலாக்கா மேலையா? அகிலாண்டேஸ்வரி அத்தை எனக்கு வாக்கு கொடுத்திருக்காங்கல்ல, ஆதிக்கும் எனக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். பார்வதியால கல்யாணத்துக்கு ஏதாவது தடங்கள் வந்து கல்யாணம் நின்னு போனா அடுத்த நிமிஷம் பார்வதி உயிரோட இருக்க மாட்டா, சுட்டு கொன்னுடுவேன்னு அத்தை சொல்லிருக்காங்கல்ல. என் கல்யாணம் நின்னு போச்சுன்னா பார்வதியோட மூச்சு நின்னு போயிடும். பார்வதிக்கு உயிர் பயம் இருக்கும்ல, அதனால இனிமே என் கல்யாணத்துக்கு பார்வதியால எந்த டிஸ்டர்பும் வராது. வராம பார்வதியே பாத்துப்பா, எனக்கு எந்த பயமும் கிடையாது. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆண்டி. என்ன ஆண்டி யோசிக்கிறீங்க? ஓ, அப்போ உன் கல்யாணத்துல ஏதாவது தடங்கள் வந்துச்சுன்னா
அகிலா அக்கா பார்வதிய துப்பாக்கி எடுத்து சுட்டு தள்ளிடுவாங்க அப்படிதானே? ஆமா, நீங்களும் தானே அப்ப அங்க இருந்தீங்க. நானும் தான் இருந்தேன். ஏன் நந்தினி, உன் கல்யாணம் நின்னு போனதுக்கு அப்புறம் அகிலா அக்கா பார்வதியை சுட்டு கொல்றதுனால உனக்கு என்ன லாபம்? பார்வதியை சுட்டு கொல்றதுனால அகிலா அக்காவோட கோவம் வேணா தீர்ந்து போயிடும். அதனால உனக்கு என்ன பிரயோஜனம்? நீ ஒவ்வொரு நாளும் ஆதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு கனவுல வாழ்ந்துட்டு இருக்கியே, அந்த கனவு பலிக்குமா? இல்ல நீ சொல்ற மாதிரி உன் கல்யாணம் நின்னு போனா அந்த அவமானத்தை உன்னால தாங்க முடியுமா? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ஆண்டி. ஆனா என் கல்யாணம் நல்லபடியா நடக்க வேற என்ன வழி இருக்கு? ஆ, அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு நந்தினி. அது என்ன வழி ஆண்டி? பேசாம கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்வதிய கொன்னுடு. கொலையா? என்ன ஆண்டி சொல்றீங்க? உன் கல்யாணம் நின்னு போனதுக்கு அப்புறம் அகிலா அக்கா அவளை சுட்டு கொண்டு அவ பொணமாகறதுல யாருக்கு என்ன லாபம் இருக்கு? அதை விட நீயே அவளை கொன்னுட்டீன்னா உன் கல்யாணமும் நல்லபடியா நடக்கும், நீ கண்ட கனவும் பலிக்கும். நான் நல்லதுக்காக தான் நந்தினி சொல்றேன். நீ வேணா நல்லா யோசிச்சு பாரு. யோசிடி, நல்லா யோசி. ஆதிக்கட ஒரு குடும்பத்துக்கு மூத்த மருமகளா வரணுமா? இவ மட்டும் நான் சொல்றபடியே செஞ்சுட்டா அந்த சமையல்காரியும் ஒழிஞ்சிடுவா, இவளும் ஜெயிலுக்கு போயிடுவா. ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. பிரான்ஸ்ல இருந்து என்னைக்கு ரிட்டர்ன் ஆகுறீங்க? ஓ அப்படியா? அதுக்கு அடுத்த நாள் தான் ஆதி அருண் கல்யாணம். ஆமா, 2 பேரோட கல்யாணமும் ஒரே டேட்ல, ஒரே மண்டபத்துல, ஒரே முகூர்த்தத்துல தான் பிக்ஸ் பண்ணிருக்கேன். ஆமா ஆமா. இத பாருங்க, உங்க குடும்பத்தோட எல்லாரும் கண்டிப்பா வரணும். கரெக்டா முகூர்த்தத்துக்கு வரக்கூடாது. நைட் ரிசப்ஷனுக்கே நான் உங்களை எதிர்பார்ப்பேன். ஓகே? யா, thank you. See you then. Bye. ஆதி, வா. மா, எங்க போயிட்டு வரீங்க? ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இன்விடேஷன் கொடுத்துட்டு வரோம்மா. ஓ, கல்யாண வேலையை தான் போயிட்டு வரீங்களா? ஒருத்தர் விடாம எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இன்விடேஷன் கொடுத்துட்டீங்களா? ஆட்டோகிராஃப் சேரன் மாதிரி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தேடி கண்டுபிடிச்சு இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஆண்டி. வெரி குட். வா நந்தினி, உட்காரு. உட்காருங்க. வாடா. உட்காருப்பா. அருண் ஐஸ்வர்யாவும் எங்க? ஐஸ்வர்யா அவங்க ஹோட்டல் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காக்கா. ஆனா அருண் எங்க போயிருக்கான்னு தெரியலையே. இந்த அருணுக்கு எப்பதான் பொறுப்பு வருமோ தெரியல. ஐஸ்வர்யா தான் அவனை மாத்தணும். ஆதி, சொல்லுங்கம்மா. கல்யாணத்துக்கு ஸ்டேட் மினிஸ்டர்ஸ்ல இருந்து சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் வரைக்கும் வருவாங்க. அப்புறம் எல்லாருமே ஹையர் ஆபீஷியல்ஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ், இப்படி நிறைய விவிஐபிஸ் வருவாங்க. அதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேம்மா. குட், வெரி குட். ஆதி, அப்புறம் இந்த மாப்பிள்ளை இழப்பு, பொண்ணழப்பு, இதுதான் ரொம்ப முக்கியமான அம்சம்.
இந்தாங்க